இளைஞர் வேலைவாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பொருளாதாரம் மற்றும் பொது அறிவு முக்கியமான நதி பயன்பாடு அத்தியாயம் 473 செனப் நதி முக்கியத்துவம் என்ன? செனப் ரிவர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். செனப் நதி என்பது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வழியாக பாயும் ஒரு முக்கியமான நதியாகும். இமாச்சல பிரதேசத்தில் உருவாகி ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பாகிஸ்தானில் உள்ள சிந்து நதி அமைப்பின் ஒரு பகுதியாக ஓடுகிறது. இது பஞ்சாப் பகுதியின் 5 முக்கிய நதிகளில் ஒன்றாகும். தோற்றம் அப்பியரன்ஸ். இந்தியாவின் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள லாஹஸ் மற்றும் ஸ்பிதி மாவட்டங்களில் சந்திரா மற்றும் பாகா என்ற 2 நீரோடைகளின் சங்கமத்தில் செனப் நதி உருவாகிறது. வழித்தடம். இந்த நதி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் வழியாக மேற்கு நோக்கி பாய்ந்து பாகிஸ்தான் பஞ்சாப் சமவெளிகளில் நுழைகிறது. இதன் முக்கியத்துவமும் பயன்பாடும் நீர்ப்பாசனம் மற்றும் மின் உற்பத்தி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். இது ஒரு மின் திட்டமாக பயன்படுகிறது. ஒரு நீர் மின் திட்டமாக பயன்படுத்தப்படுகிறது. மலைப்பகுதிகளில் வேகமாக ஓட்டத்தை கொண்டிருப்பதால் நீர் மின் உற்பத்திக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சிந்து நதி துணை நதி. செனப் நதி சிந்து நதி அமைப்பின் ஒரு முக்கிய துணை நதியாகும். பஞ்சாப் நதிகள். பஞ்சாப் பகுதியில் உள்ள 5 முக்கிய நதிகளில் செனப் நதியும் ஒன்றாகும். நீர் ஒப்பந்தம். இந்த நதி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே குறிப்பாக நீர் பங்கீடு ஒப்பந்தங்கள் தொடர்பான பதட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளது. செனப் ஆற்றின் மீது பல நீர் மின் திட்டங்கள் அமைந்துள்ளன. இது இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. இந்த மெகா திட்டத்துக்கு தோராயமாக 22,704 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. செனப் நதி நீரோட்டத்தில் அணை ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து கவலைகளை காரணம் காட்டி திட்ட கட்டுமானத்துக்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்தது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தானுக்கு வழங்குவதை இந்தியா நிறுத்தியது. சிந்து நதி ஒப்பந்தத்தின்படி பியாஸ், ரவி மற்றும் சட்லஜ் நதிகளின் நீரை இந்தியா கட்டுப்படுத்துகிறது. அதே நேரத்தில் சிந்து, ஜெனப் மற்றும் ஜீலம் நதிகளின் நீரை பாகிஸ்தான் கட்டுப்படுத்துகிறது. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் ஒரு பகுதியை இந்தியா தனது சொந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம் என்று ஒப்பந்தம் கூறுகிறது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் செனப் நதியின் மீது தனது மிகப்பெரிய நீர்மின் திட்டமான 1856 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஷாவல்கேட் நீர்மின் திட்டத்தை கட்ட இந்தியா தயாராகி வருகிறது. இந்த மெகா திட்டத்துக்கு தோராயமாக 22,704 கோடி செலவாகும் என மதிப்பிடப்படுகிறது. இந்த திட்டம் 1980களிலேயே தொடங்க திட்டமிடப்பட்டது. ஆனால் பாகிஸ்தானின் எதிர்ப்பு மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களுக்காக நடைமுறை சிக்கலால் இந்த திட்டம் 40 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்தது. செனப் நதியின் நீரோட்டத்தில் அணை ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் தற்போது பாகிஸ்தானுடன் மோதல் நிலவுவதால் இதை பயன்படுத்தி திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு எடுத்துள்ளது.